டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ ஹிந்தி எழுத்துக்களை தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்களில் அங்கே சென்று அழிப்பது, அதே போல ஹிந்தி எழுத்துக்களே தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்வது என்பது மட்டும்தான் தமிழை காக்கக்கூடிய செயலா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இந்த காணொலி வாயிலாக நாம் கேட்க விரும்புகிறோம். 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி நியூஸ் தமிழ் ஆகிய யூடியூப் சேனல்கள், டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஃபேஸ்புக், எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை நீங்கள் பின்தொடருங்க. அதே போல இந்த காணொலி குறித்த கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். பிடித்திருந்தால் இந்த காணொலியை பகிருங்கள். சரி, இப்போ நம்ம கேள்வி இதுதான். இப்போ தமிழுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு பார்த்தா, தமிழ்ல மொத்தம் 32 பிறமொழி சொற்கள் கலந்திருக்கின்றன. உருது, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம் என்று கிட்டத்தட்ட 32 விதமான 32 மொழிகள் அதனுடைய சொற்கள் தமிழ்ல கலந்திருக்கு. இப்போ மலையாளம், கன்னடம், தெலுங்கு அங்க மொழிகளை எடுத்துட்டீங்கன்னா அதுல சரிபாதியாக கிட்டத்தட்ட முக்கால்வாசி அளவுக்கு பிறமொழி சொற்கள், குறிப்பாக சமஸ்கிருதம், ஹிந்தி எல்லாம் கலந்திருக்கு. இதுல அடிப்படை என்னன்னா, அந்த ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு அதே போல இந்த மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலிருந்து நீங்கள் அந்த சமஸ்கிருத சொல்லையெல்லாம் பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொழி தள்ளாட தொடங்கிடும். அதற்கென்று தனியான சொற்கள் கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது. ஆனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த 32 மொழி பிறமொழி சொற்களையும் நீங்கள் அகற்றிவிட்டாலும் கூட தமிழ் தனித்து இயங்க வல்லது. இதுதான் தமிழினுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ் மீது எந்த அழுத்தங்களோ அல்லது தமிழுக்குள் வேறு மொழிகளை திணிக்கும் போதோ தமிழர்கள் காலம் காலமாக அதை எதிர்த்தே வந்திருக்காங்க. இது ஒன்றும் புதிதாக திராவிட இயக்கங்கள் 1944க்கு பிறகு ஈவே ராமசாமி அவர்கள் தலைமையில் தொடங்கிய பிறகுதான் இது ஏற்பட்ட மாற்றம் அல்ல. பல 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டு காலமாக தமிழ் தன்னை தற்காத்து கொண்டே வந்திருக்கிறது. அதற்கேற்ப தமிழர்கள் அவ்வப்பொழுது எழுந்து நின்று இந்த தற்காப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே திராவிடம்தான் இதை செய்தது என்பது அடிப்படையில் வடிகட்டிய பொய். திராவிடமும் செய்தது என்று சொல்லலாம். அதிலும் நிறைய அரசியல் காரணங்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், மக்களை கவர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட நாடகங்கள் தான் 1965 இன்று வரை நீடிக்கிறது. இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். தமிழுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒன்று, இங்கே ஆங்கிலம்தான் அறிவு. தமிழ் படித்தால் அதில் என்ன இருக்கிறது? மயிரா இருக்கிறது. தமிழ் படித்தால் அது நீ என்ன வேலைக்கு போக முடியும், உனக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் அது தமிழ் என்பதில் பூரா பார்ப்பனன் உட்கார்ந்து இருக்கிறான். எனவே ஆங்கிலம் படியுங்கள், ஆங்கிலம்தான் அறிவு என்று இங்கே கிட்டத்தட்ட 1940களிலிருந்து தொடர்ந்து பரப்புரை செய்தவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா பெரியார் ராமசாமி. ஆங்கிலத்தை இங்கே திணித்தவர், அறிவு என்று சொல்லி திணித்தவர். ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. ஆனால் ஆங்கிலத்தை அறிவு என்று சொல்லி திணித்தவர் பெரியார் ராமசாமி. ஆங்கிலம்தான் நாகரிகம் என்று சொல்லி இங்கே திணித்தவர் பெரியார் ராமசாமி. ஆங்கிலேயர்கள் போல உடை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மேலை நாட்டு இந்த உடை நாகரிகத்தை இங்கே திணித்தவர் பெரியார் ராமசாமி. ஆங்கிலேயர்கள் தான் இந்த கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். எனவே அவர்கள் தான் புத்திசாலிகள். இங்கே நீங்கள் இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் மெய்யியலை மட்டும் கட்டிக்கொண்டு அழுகிறீர்கள். அவன் அறிவியலில் அட்வான்ஸா போயிட்டு இருக்கான், எனவே அவனை பின்பற்றுங்கள் என்று இங்கே திணித்தவர் பெரியார் ராமசாமி. பிரிட்டிஷ் மகாராணியாரே, எங்களை நீங்கள் குறிப்பாக இந்த தென்னிந்தியாவை உங்கள் நேரடி பார்வையினால் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கீழேயே நாங்கள் அடிமை நாடாக இருந்து கொண்டு போகிறோம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விடாதீர்கள் என்று மேலை நாட்டை, பிரிட்டிஷ் நாட்டை, ஆங்கில மோகத்தை, ஆங்கிலேயர்கள் தம்மை அடிமைப்படுத்துவதை பெருமையாக கருதி அதை இங்கே திணித்தவர் பெரியார் ராமசாமி. இப்போ இவர்கள் தான் ஆங்கிலத்தை முழுவதுமாக திணித்துவிட்டு தமிழை சரிபாதியாக இங்கே அழித்தவர்கள் இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும். ஆக தமிழுக்கு முதல் எதிரி தமிழ். இங்கே அழிபடுவதற்கு இன்றைய தலைமுறை தமிழே அறிந்து கொள்ளாமல் போனதற்கு மிக முக்கிய காரணமே பெரியார் ராமசாமியும் அவரை பின்தொடரக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் இன்னமும் பெரியாரை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டு ஹிந்தியை மட்டும் அழிக்கிறேன் என்று நாடகம் ஆடக்கூடிய இந்த பித்தலாட்டக்காரர்கள் தான். அப்போ ஆங்கிலத்தினுடைய மிக ஆழமான ஒரு வெட்டுக்குத்தான இந்த திணிப்பின் காரணமாக தமிழ் இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது.
தமிழ் படித்தால் தண்டம் என்கிற அடிப்படையில் இங்கே தமிழர்களுக்கு ஆங்கில அறிவு முழுவதுமாக ஊட்டப்பட்டதற்கு காரணமே பெரியார் ராமசாமியும் திராவிட இயக்கங்களும் தான். தமிழுக்கு முதல் எதிரி ஆங்கிலம். இதை எதிர்த்து எந்த ஒரு கருப்பு சட்டைக்காரர்களும் பெரியாரிஸ்டுகளும் ஒருபோதும் அவர்கள் போராடியது கிடையாது. ஆங்கில எழுத்துக்களை அழிப்பதற்காக கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கி கொண்டு தெருவில் இவர்கள் இறங்கியதே கிடையாது. அதே போல 1900 ஆண்டுகளில் இருந்து மிக முக்கியமாக நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய திருப்பதி, சித்தூர், திருத்தணி, இந்த பக்கம் வேலூர் என்று ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழர்களை எல்லாம் தெலுங்கர்களாக மாற்றிய ஒரு வரலாறு உண்டு. இது நம்ம கற்பனையில சொல்லல. திருத்தணியைச் சேர்ந்த எல்லை காக்கும் போராட்டத்தில் தளபதியாக இருந்த விநாயகம் அவர்கள் மதராஸ் மாகாண சட்டமன்ற பேரவையில் அவர் இதை பதிவே செஞ்சிருக்கார். நாங்கள் எல்லாம் வன்னியர், முதலியார், செட்டியார், அதே போல பறையர், தேவேந்திரகுல வேளாளர் என்கிற தமிழ் குடிகளாக இந்த எல்லைகளில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். 1900 ஆண்டிலிருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தா, எங்கள் பள்ளிக்கூடங்களிலிருந்து தமிழை எடுத்துவிட்டு தெலுங்கை கொண்டு வந்தார்கள். எங்கள் நில ஆவணங்களிலிருந்து எல்லா ஆவணங்களிலும் தெலுங்கை கொண்டு வந்தார்கள். எங்கள் பேச்சு மொழியாக தெலுங்கை கொண்டு வந்தார்கள். வன்னியர்களையும், கவுண்டர்களையும், முதலியார்களையும், செட்டியார்களையும், பிள்ளைகளையும், தமிழ் குடிகள், பறையர்களையும், தேவேந்திரகுல வேளாளர்கள் எல்லோரையுமே அவர்கள் தெலுங்கர்களாக மாற்றினார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான, லட்சக்கணக்கான எண்ணிக்கையிலான தமிழர்கள் தெலுங்கு மயமாக்கப்பட்டார்கள். ஆக தமிழுக்கு இரண்டாவது எதிர்ப்பு தெலுங்கு. தமிழை அளித்த இரண்டாவது ஒரு அழிவு சக்தி தெலுங்கு. அன்று மட்டுமல்ல, இன்று திருவண்ணாமலை முழுவதும் தெலுங்கு மயமாக்கப்பட்டு வருகிறது. இது தெலுங்கு தமிழுக்கு இரண்டாவது மிக முக்கியமான எதிரி. மூன்றாவது 1938 ஆண்டு மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக, அப்ப பிரதமர் சொல்லுவாங்க, ஆவதற்கு சில நாட்கள் முன்பு பெரியார் ராமசாமியினுடைய மிக அணுக்க நண்பரும் உற்றார் உறவினர் போல இரண்டரை கலந்து இறுதி வரை வாழ்ந்தவர்களுமான கன்னட பார்ப்பனரான ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி இந்த மதராஸ் மாகாணத்தில் உள்ள 60 பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் என்று அறிவிக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ் பள்ளிக்கூடங்களில் அறிவிக்கிறார். அப்படி அவர் அறிவித்த போது இந்த மதராஸ் மாகாணத்தில் இருந்த கன்னடர்களோ, தெலுங்கர்களோ, மலையாளிகளோ அதை எதிர்க்கவில்லை. மாறாக தமிழர்கள் மட்டும்தான் எதிர்த்தார்கள். ஈழத்து சிவானந்த மடிகள் தலைமையில் தொடர் போராட்டம்லாம் நடைபெற்றது. அப்போது பெரியார் ராமசாமி அவர்கள் இதை பற்றி மூச்சுவிடவில்லை. அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக அவர் களமிறங்கினார். இத்தனைக்கு பெரியார் ராமசாமி ஹிந்தி பள்ளிக்கூடமே நடத்தினார் ஈரோட்டில், காந்தி சொன்னார்னு சொல்லிட்டு. ஆக இப்படி பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1938 தான் இந்த ஹிந்தி திணிப்பு என்பது வருகிறது. அதை எதிர்த்து அப்போதே ஈழத்து சிவானந்த மடிகள் தலைமையில் ஒரு பெரும் போராட்டம் நடந்து, அதற்கு பிறகு தொடர் போராட்டமாக அனைவருமே KP விஸ்வநாதம் ஐயா அவர்கள், மறைமலை அடிகள், அண்ணல் தங்கோ உள்ளிட்ட பல தலைவர்கள் எல்லாம் அங்கு இறங்கி தொடர்ந்து அவர்கள் போராட்டம் செய்ததன் விளைவாக அந்த அறிவிப்பை இந்திய அரசு பின்வாங்கி கொண்டது. அதற்கு பிறகு 1965 ஆண்டு திமுக 47 தொடங்கப்பட்டாலும் கூட அது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாது இருந்தது. 65 மீண்டும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்தபோது திமுக அதை பயன்படுத்தி கொண்டது. திமுகவும் களமிறங்கி அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தீ பரவட்டும் சொல்றாங்க இல்லைங்களா, அப்போ ஒரு தீ வைத்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். ஆக நமக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? 3 மொழிகள் தமிழை அழிப்பதற்காக இறங்கின. இது 3 மொழிகளும் இப்போ சமஸ்கிருதம் என்பது இன்னொரு பிரச்சனை. அது தமிழை அழிப்பதற்கான மிக முக்கிய காரணி. இந்த முதல்ல இந்த சமஸ்கிருதம் என்பது கிரந்தம் என்கிற தமிழர்கள் உருவாக்கிய வரி வடிவத்தில் இருந்த போது அதில் பிரச்சனை இல்லை. அது எப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தேவநாகரியினுடைய எழுத்து வடிவத்திற்கு மாற்றப்பட்டதோ கிபி 1 10ஆம் நூற்றாண்டுக்குள்ள, அந்த காலகட்டத்தில் மாற்றப்பட்ட பிறகு அதில் ஹிந்தி அதே போல சமஸ்கிருதம் கலந்து அது வடவேத ஆரியர்களுடைய மொழியாக அது மாறிவிட்ட பிறகு அது தொடர்ந்து தமிழை அழிப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணது. என்ன பண்ணுது? தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் உள்ளவற்றையெல்லாம் இந்த தேவநாகரியில் உள்ள இந்த சமஸ்கிருதத்துக்கு மாற்றம் செய்து அதில் தங்களுடைய கொள்கைகளை திணித்து, எடுத்துக்காட்டாக தமிழில் நீங்க பார்த்தீங்கன்னா 4 விதமான மக்கள், குடிமக்கள் இருந்தாங்க அப்படின்னு இருக்குது. அரசன், அந்தணன், வணிகன், வேளாளன் அப்படின்னு 4 குடிகள் வச்சுக்கோங்களேன். அரசன் நாட்டை காக்கிறவன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்தணன் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், வணிகன் வியாபாரம் செய்யக்கூடிய, வேளாளன் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவன். இது அப்படியே அவர்கள் இந்த தேவநாகரி சமஸ்கிருதத்தில் மாற்றி இதை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று அவர்கள் மாற்றி அதில் பிராமணன் தான் உயர்ந்தவன்,
ஒருவன் பிராமணனாக அவன் பிறப்பிலேயே வர வேண்டும் என்பதெல்லாம் கொண்டு வந்து மீதியெல்லாம் சூத்திரர்களாக கொண்டு வந்தது இந்த வடவேத வைதிகர்கள் செய்தது. ஆக தமிழுக்கு மிக முக்கியமான அழிவு சக்திகளாக இருக்கக்கூடியவை சமஸ்கிருதம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம். இந்த 4 மொழிகள் இருக்கு. இந்த 4 மொழிகளையும் நீங்கள் அதனுடைய திணிப்பை எதிராக நீங்கள் கற்றுக்கொள்வதை பற்றி கவலை இல்லைங்க. 100 மொழிகள் கூட நீங்கள் தமிழர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அதைத்தான் காலங்காலமாக சொல்லிட்டு வரோம். 100 மொழிகள் 200 மொழிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எந்த மொழியைத்தான் கற்க வேண்டும் என்று திணிக்கக்கூடாது. இந்த மொழியைத்தான் நீங்கள் உங்களுடைய ஆட்சி மொழியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளும், அறிவு மொழியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கப்பட்ட மொழிகளில் மிக முக்கியமானவை சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய இந்த 4 மொழிகளுமே தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 4 மொழிகளுடைய திணிப்பை எதிர்க்க வேண்டியதுதான் உண்மையான தமிழை காக்கக்கூடிய ஒரு போராளியினுடைய செயல். அப்படி இருக்கும்போது வெறும் ஹிந்தி எழுத்துக்களை மட்டும், அதுவும் அவன் வட நாட்டை சேர்ந்தவ, அந்த இந்திய அரசனுடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கிறேன் என்பது எத்தகைய ஒரு பித்தலாட்ட நாடகம். ஒருபுறம் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதே இல்லை. கோவில்களில், தமிழ் கோவில்களில் சமஸ்கிருதம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதை இந்த கருஞ்சட்டை பெயிண்ட் டப்பாக்கள் எதிர்ப்பதில்லை. இங்கே ஆங்கிலத்தை திணித்து, பெரியார் ராமசாமி திணித்த ஆங்கிலம் இங்கே தமிழை சிதைத்து கொன்று விட்டது. அந்த திணிப்பை எதிர்க்க இந்த கருஞ்சட்டை பெயிண்ட் டப்பாக்கள் ஒருபோதும் களமிறங்கியதில்லை. தெலுங்கு மக்கள், எங்கள் கண் முன்னே தமிழ் மக்கள் தெலுங்கு மக்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தெலுங்கு திணிப்பை எதிர்த்து இந்த கருஞ்சட்டை பெயிண்ட் டப்பாக்கள் ஒருபோதும் சாலையில் இறங்கியதில்லை. ஹிந்தி இங்கே திணிக்கப்பட்டு, இங்கே ஹிந்தி இல்லாமல் வாழவே முடியாத என்ற நிலையை இந்தியா உருவாக்குகிறது. அதை இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து எதிர்க்காத 7 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னை திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக 7 முறை இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த இந்தி திணிப்புக்கு ஒரு தீர்வு காண முடியாமல் 7 முறையில் ஆட்சியில் இருந்தது. என்ன செய்து கொண்டிருந்தது அந்த திமுக அரசு? அதை கூட உங்களால நீங்க ஹிந்தி திணிப்பை தடுப்பதற்கு ஒரு சட்டமோ, இந்திய அரசோடு அமர்ந்து பேசி ஒரு விதமான பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலாவது அந்த ஹிந்தி திணிப்பை தடுப்பதற்கான முயற்சியை ஏன் மேற்கொள்ள? ஹிந்தி திணிப்பு என்பதை எதிர்த்தால் இங்கே மக்கள் ஓட்டு போடுவாங்க, தனக்கு தியாகிகளாக நினைத்துக் கொள்வார்கள் என்று இவர்கள் போட்ட கணக்குகள் எல்லாம் 65லேயே 67லேயே அது 67க்கு பிறகே பாத்தீங்கன்னா அது மக்களுக்கு தெரிந்து விட்டது. 67க்கு பிறகு 2026 அதே நாடகத்தை, அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகை என்று வந்தால் தமிழர்கள் இனியுமா ஏமாந்து கொண்டிருக்க போகிறார்கள். எனவே தமிழை பாதுகாப்பது என்பது ஆங்கில திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, தெலுங்கு திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இந்த 4 திணிப்புகளையும் முதலில் அதை உடைத்தெறிந்து தமிழாக இருக்க வேண்டும். தமிழர்கள் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும், ஆனால் எந்த மொழியும் என் மீது திணிக்கப்படக்கூடாது என்கிற இந்த இலக்கை கொண்டிருக்கக்கூடியவன் தான் உண்மையான மொழிப்போர் போராளி, மொழிப்போர் ஈகியர். மற்ற எவர் எப்படி வந்தாலும் அது நாடகமே அல்லது அது பக்குவமற்ற செயலாகவே பார்க்கப்பட வேண்டும். அதையெல்லாம் ஆதரித்துக் கொண்டு ஈகியர், மொழிப்போர் தியாகி என்றெல்லாம் பட்டம் கொடுத்து கொண்டிருந்தால் அப்ப தெலுங்கு திணிக்கப்படுவது, சமஸ்கிருதம் திணிக்கப்படுவது, ஆங்கிலம் திணிக்கப்படுவதற்கெல்லாம் எத்தனை பேர் உயிரிழக்க வேண்டும்? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.